இடபிள்யூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு எஸ்பி லட்சுமணன் சார். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, கூட்டணியை விட்டு விலகிய எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் திமுகவை அக்ரெசிவாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் திமுகவையும் திரு மு க ஸ்டாலினை நேரடியாக விமர்சனம் வைக்கல. விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில பிறகு சங்கடத்தோட போவாங்க. ஆமா, இப்போ நீங்க மட்டும் என்ன சந்தோஷமா வச்சிருந்தீங்க அப்படின்னு லேசா புலம்பிட்டு போறது ஒண்ணு. பேசிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. திமுக பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க அங்கே போய் நல்ல ஆலோசனைகளை சொல்லி நீங்கள் புதிதாக உங்களுக்கு தலைமை ஏற்றிருக்கிற அந்த தலைவருக்கு சில ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்லணுமே தவிர, அதுல கவனம் செலுத்தணுமே தவிர, திமுகவை நோண்டிட்டு இருக்கிறதுலயும் அர்த்தம் இல்லை, திமுக பத்தி ரொம்ப கவலைப்படுறதுலயும் அர்த்தம் இல்லை. திருமாவளவன் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்க இது நட்பு தொடரும், தோழமையா இருக்க மாறுது, இதெல்லாம் எதுக்கு? அரசிலேயே போய் சேர்ந்த பிறகு தோழமை எப்படி தொடர முடியும்? நட்புங்கிற நட்புக்கு அரசியலுக்குமே சம்பந்தம் இல்லையே. யாரும் யாரோடும் நட்புல இருக்கலாமே. பிஜேபி அமித்ஷா போன் பண்ணதை இவ்வளவு சந்தோஷமா சொல்றல, அதுதான் டெல்லி அரசியல். அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. அந்த நட்புக்கு அரசியல் அல்லது கட்சிகள் எல்லையே இல்லையே, சித்தாந்த தடை இல்லையே. அது திமுக இல்லையே. அண்ணா திமுகவோடய உங்களுக்கு அந்த நட்பு தொடரலாம். அண்ணா திமுக பத்தி ரொம்ப கவலைப்படுவார் திருமாவளவன். தப்பு இல்லை, அது திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணுங்கிற அந்த அர்த்தத்துல கூட அவர் சொல்லிட்டு இருக்கலாம். 2 வருஷமாவே கவலைப்படுற அண்ணா திமுக பலவீனப்படுவது நல்லதல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்க போய் சேர்ந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லி அப்புறம் அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு அமைச்சரவையிலேயே சேர்ந்த பிறகு இன்னமும் நான் இங்க தொடருதுன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு சிலர் சொல்லி காட்டினாங்க. அது வைக்க கொஞ்சம் எல்லை மீறி போய் கிண்டலா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். அப்ப அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிட்டான்னு வச்சுப்போம். இந்தியா கூட்டணியில் இருவரும் இணையணும் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆசையை சொல்றார். பிஜேபி எதிர்ப்புணர்வுல நான் எவ்வளவு உறுதியா இருக்கேன்னு காட்டுறதுக்கு அது பயன்படலாமே தவிர, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணி 40 நிமிஷத்துல அனிதா ராதாகிருஷ்ணனை பாஞ்சு போய் கைது பண்ற தாவேகாவும் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிற திமுக எப்படி சார் இந்த சூட்டோட சூட்டா ஒரே மேடையில ஒரே அரங்குக்குள்ள உட்காருவாங்க? அரசியல் ரீதியா ஒரே நிலைப்பாட்டு எடுப்பாங்க. பினராயி விஜயனை கைது செய்யணும்னு சொன்ன ராகுல் காந்தி 2 சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒன்னா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்க, பல விஷயங்களை முடிவெடுத்தாங்க, நல்லது கெட்டதை யோசிச்சாங்க. இன்னும் திமுக தாவேகாவுமே அந்த முடிவுக்கு வரலையே. அப்படி வந்த ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆலோசனை நல்லபடியா முடியட்டும், வாய்ப்பு இருக்கு, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றது வேற. கொந்தளிப்புல இருக்கிற போது, இன்னும் அந்த உறவே இது வரைக்கும் உருவாகாத போது, உருவாவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற போது 2 பேரும் ஒரு அணியில இருங்கன்னு சொல்றது ஒரு குழப்பத்துக்கு வழிவகுக்குது. உங்க நல்ல மனசை காட்டுது. முதல் பாயிண்ட் அதுதான், திருமாவளவனின் நல்ல மனதை காட்டுகிறது. ஆனா நடைமுறை ரீதியா பார்த்தா அதை சொல்ற நேரம் இதுவா? செந்தில் பாலாஜி விரட்டிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போறார் வேலு, நான் சிகிச்சைக்கு போறேன், 3ஆம் தேதி ஆஜராகிறேன்னா, அப்புறம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி லெட்டர் கொடுத்துட்டு தான் போறார். அந்த லெட்டரை மறைச்சிட்டு ஓடுன்னு ஒரு கிண்டல் பண்ற விஜயும், அந்த நக்கலுக்கு ஆளாகிற திமுகவும் கிண்டல் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஒன்னா உட்காரணும்னு சொல்றது நடைமுறை சாத்தியமா? அரசியல்ல எல்லா சாத்தியம் தான் நான் சொல்லுவேன். வெக்கங்கட்ட அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். ஆனா சில விஷயத்துக்காவது ஒரு கால இடைவெளி இருக்குல்ல. இந்த நேரத்தை தவறா கணிச்சு திருமாவளவன் அந்த கருத்தை சொல்லிட்டாருன்னு தோணுது. மற்றபடி அவர் ஏதோ குற்றம் பண்ணிட்டாருன்னு யாரும் சொல்லலை. திமுகவில் இருந்த கூட்டணி கட்சியிலிருந்து தாவேகாவுக்கு ஜம்ப் ஆனாங்க. இப்போ அவங்க திமுக விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் விஜய் எப்படி அப்ரோச் பண்ணுவார்? நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்துக்கிட்டீங்க, எப்போ கூட்டணிக்கு வந்துட்டா உடனே காலையில் 6 மணி ஆனால் காரி முடியணுமா? ஒரு காரணத்தோட திமுக திமுக அப்படியே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா? காரணத்தோடு விமர்சிங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஆறல மை காயல, அதுக்குள்ளேயே போய் அங்க போன உடனே வைகோ கடுமையான துறை வைகோ வைக்கிறாரு. ஒருத்தோட நிலைப்பாடு சார். வைகோ மாதிரியே திருமாவளவன் இருக்கணும், திருமாவளவன் மாதிரியே முத்தரசர் இருக்கணும், சண்முகம் இருக்கணும், வீரபாண்டியர் இருக்கணும், நம்ம யாரும் கேட்கல. இப்ப இடதுசாரிகள் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி, நான் எங்களுக்கு தோழமை கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னு தெளிவா சொன்னாங்க, போய் சேர்ந்தாங்க. அமைச்சரவையில சேரல. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிற இடதுசாரிகளே திமுகவுடன் உறவு முடிஞ்சிடுச்சுன்னு தெளிவா முடிவெடுக்கிற போது திருமாவளவனுக்கு இந்த தடுமாற்றம் ஏன்னு தான் நம்ம கேட்கிறோம். நட்பு வேற, தோழமை வேற. தோழமைன்னு சொன்னீங்கன்னா கட்சியும் தோழமைன்னா அது கூட்டணி தான். ஒரு அணியில இருக்கலாங்கிற மனப்பான்மை தான். அதுக்கு இப்ப சாத்தியம் இல்லாத போது அதை பிடிச்சு தொங்குறது ஏன்னு தான் சில பேர் கேட்கிறாங்க. மற்றபடி திருமாவளவனை வேற யாரும் எந்த கடுமையான வார்த்தைகள் சொல்லி விமர்சிக்கல, வேற காரணங்களுக்காகவும் விமர்சிக்கலாம். தெளிவான ஒரு தலைவர் என்று போற்றப்படக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள், பலராலும் ஜனநாயக சக்திகளாலும். அப்படிப்பட்ட திருமாவளவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தருமாற்றமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு? கட்சி நெருக்கடிகள் இருந்தது, அதை அவரே ஒத்துக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் வீடியோ வெளியிடுவார் இல்லையா, அந்த வீடியோக்குள்ளேயே பல நேரங்களில் தனக்கு இருந்த நெருக்கடிகளை வெளிப்படையா சொன்னவர் தான். அதை தாண்டி அதை தோண்டி எடுத்து அவர் விமர்சிக்கிறதுல அர்த்தம். இப்ப கட்சியினர்லயே திமுக மைண்ட் செட்ல ஒருத்தர் இருக்காங்க, தாவேகா மைண்ட் செட். எல்லா கட்சியிலையும் எல்லா மைண்ட் செட்லயும் ஆள் இருப்பாங்க சார். அது ஒன்றும் தப்பு இல்லையே. எந்த கட்சியில இருவேறு கருத்து பல்வேறு கருத்து இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்லுங்க. தாவேகா இல்லையே டாக்டர் விஜயபாஸ்கரை சேர்க்கலாமா வேணாமா? எதனால 1 மாசம் லேட் ஆச்சு?
அந்த கட்சியில சில பேர் இல்லை விஜயபாஸ் சேர்த்துக்கோ, நான் புதுக்கோட்டையில் நம்ம கட்சி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்க அப்ப இந்த ஊழல் வழக்கோட வர்றாரு, நம்ம எப்படி மக்களை சந்திக்கிறது? இன்னொருத்தர் உள்ள சொல்லியிருப்பார். இருவேறு கருத்து இருக்கா? ஒரு சின்ன விஷயத்துக்கே பல்வேறு கருத்து, இருவேறு கருத்து இருக்கிற கட்சி எல்லா கட்சியிலும் இருக்கிற போது திருமாவளவனுடைய கட்சியிலையும் அப்படி இருந்தா தப்பு இல்லை சார். அதையே அவர் மட்டும் எடுத்து நோண்டணும்னு பாக்குறீங்க? விடுங்க, ஒரு கஷ்ட காலத்தை கடந்துட்டு இருக்கிறார். ஒரு சீக்கிரம் மீண்டு வந்து இயல்பான நிலைக்கு அறிவார்ந்த திருமாவளவனா இந்த அரசியல் அரங்கில் உலா வரணும்னு நம்ம விரும்புறோம். அவ்வளவுதான். திமுக எங்களை வந்து வீக்கெண்ட் பண்ண பாக்குது. அப்படி இல்லையே, பனையூர் பாபுக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னு ஸ்டாலின் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னாரா? சீட்டு கொடுக்கல. அப்பவே ஒரு உங்க மேல கோபமாயிட்டார். நான் அரசியலை பேசுறேன், உட்கட்சி விவகாரம் அவங்களுக்குள்ள நடந்து 100% அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பத்திரிகையாளர் அதை பார்த்துட்டு சொல்றேன், ஒருத்தர் நல்லா செயல்படுறார் உங்க பார்வையில, அந்த எம்எல்ஏக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல, அப்போ உங்களுக்கு எதிரியாக மாறுவார் அல்லது உள்ளூர் அதிருப்தி வந்திருக்கும். அப்போவே திமுக சேரணும்னு பார்க்குறார். நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, சேர விடலை. தேர்தல் முடிஞ்சிருச்சு, பனையூர் பாபு திமுகட்ட கேட்குறார். இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், எனக்கும் தெரியும். ஓகே, இல்லை அவர் கூட்டணியை விட்டு விலகி இருக்கிறார், எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அங்கேயும் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கிற போது திமுகவோட தோழமை தொடரும்னு சொன்னார். அப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன், திரும்ப தப்பு பண்ணுறாருன்னு. இது என்னங்க அர்த்தம்னு? வெளியிலிருந்து ஆதரவுங்கிற போது தோழமைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வரைக்கும் பனையூர் பாபு சேர்க்கல. திருமாவளவன் அதையும் தான் சேர்த்து பேசணும். நீங்க அங்கிருந்து வெளியில வந்துட்டு வெளியிலிருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு அமைச்சரவையிலேயே சேர்ந்த பிறகும் எங்களை எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களோட தோழமையிட இருப்போம் எது அப்படின்றது அரசியல். அந்த தூய அரசியல்லாம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. சரிதானா? ஸோ முதல் புள்ளி வச்சது நீங்க தான். பனையூர் பாபுவை உங்களிடமிருந்து தள்ளி வைத்தது, முதல் காயை நகர்த்தியது திருமாவளவன் தான். அது அவருக்கு அவர் தனி மனித நியாயம் இருக்கலாம், உள்ளூர் கட்சி ரீதியாக நியாயங்கள் இருக்கலாம். இல்ல இந்த தார்மீக அதிருப்தியில இருக்கிற ஒருத்தரை அடுத்து போய் சேர்த்து நீங்க வேற கட்சியில போய் சேருங்க, பிஜேபியில சேர்ந்துருங்கன்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தா அவர் சும்மா இருப்பாரா? ஒரு பேச்சுக்காக நான் கேட்கிறேன். அவருடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அரசியல்ல இதெல்லாம் தவிர்க்க முடியாததுங்கிறதையும் திருமாவளவன் புரிஞ்சுக்கணும். இந்த தார்மீகம் நிச்சயமா திருமாவளவனுக்கு புரிந்து அவரும் செயல்படுவார். நீங்கள் ஒரு விவகாரத்தை ரொம்பவே ஒரு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அடிப்படையில் கேட்குறேன். அவர் பனையூர் பாபு ஒரு கருவியாக பார்க்கிறாரா? மேலும் பலர் நிர்வாகிகள் நமக்கு ஜம்ப் ஆக போறாங்க, அதனுடைய சமிஞ்சை தான் இது. பாபுவை 17ஆம் தேதிக்குள்ள திமுக சேர்க்கலன்னா திமுக எதிர்காலமே இல்லைன்னு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துச்சா? ஒரு பேச்சு கேட்குறேன். என்ன சார் இது? அவன பிரியமா பனையூர் பாபுடைய தனி மனிதருடைய அந்த கிரெடிபிலிட்டியில போகல, பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்த பெரும் தலைவரா? நான் திருப்பி சொல்றேன், நக்கலுக்காக கேட்கல, யதார்த்தமாக கேட்கல. இல்ல பனையூர் பாபு வரலாம் திமுக எதிர்காலமே இல்லைன்னு ஒரு நிலைமை இருக்கு சார், எப்படியோ பேசி கீசி பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி கூட்டி போயிட்டாங்க சார் சொல்லுங்க. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? இங்க இருந்து அங்கிருந்து இங்க போறதெல்லாம் இயல்பு தானே சார்? அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்றேன். திமுக பண்ண நியாயம் நான் சொல்லலையே, யதார்த்த அரசியல். பேர் வேற எங்கேயும் போல, நாம இன்னமும் நட்பை தொடர விரும்புகிற திமுக கிட்ட தான் போனாங்கன்னு ஒருவேளை திருமாவளவன் சந்தோஷப்படணுமா இல்ல கோவப்படணுமா? வேற கட்சிக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப பிஜேபிக்கு போயிருந்தா திருமாவளவன் சந்தோஷப்பட்டிருப்பாரா? ஒரு பேச்சுக்காக கேட்கிற ஆளுங்கட்சி மத்தியில பரவாயில்லையே நல்ல முடிவு எடுத்துட்டாருன்னு பாராட்டுவீங்களா? அப்ப திட்டுவீங்கல்ல. இதெல்லாம் தவிர்க்க இயலாத ஒரு நீர்க்குமிழிகள்னு கடந்து போயிடணும். விரோதியா பாக்குறாங்க எங்களை திமுக. அது அவர் ஒரு சுய பச்சாதாபத்திலையும் பேசுறார். அவருடைய கருத்துக்கள்ல சில நியாயங்களும் உண்மைகளும் இருக்கு. ஆனால் நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு பாதி கஷ்டம் இல்லை. திருமாவளவன் சில மாதங்களுக்கு அமைதியாக இருந்தாலே அவருக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஒரு நண்பராக நான் அந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ சீமானை வந்து பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்தை நிற்க வைக்க போறீங்களாம். அதே போல் ஒரு பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்ற அளவுக்குலாம் பேசினார். அவருக்குலாம் குஞ்சுக்குள்ளாவே வந்து இது பண்ணி ஒரு கல்யாண வீட்டில் 2 பேரும் ஒரு மேடையில் உட்கார தப்பா? அப்படிலாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு தாராளமாக திருமாவளவன் கிழிச்சு தொங்க விடலாம். யூகங்களை வச்சு அவர் சொல்றாருன்னா அவர் இன்னும் ஏதோ ஒரு எரிச்சல் இருக்கிறாருன்னு புரியுது. அப்ப திமுகவை இப்படி நம்மை சீண்டி பார்க்குற திமுகவை நம்மளும் சீண்டுவோங்கிற அந்த ஒரு பதிலுக்கு பதிலாக தான் பார்க்குறேன். அதை தாண்டி அதை விமர்சிக்க வேண்டாம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இடைத்தேர்தல் எப்போ நடக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அநேகமாக 6 மாதத்திற்குள்ளார நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். இடைத்தேர்தல் என்ன யாருக்கு மிகப்பெரிய ஒரு பல பரீட்சையாக இருக்கும் என்று நிச்சயமா ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு முதல் உரைகள்ல அவங்க செஞ்சது, செய்ய தவறியது, ஆட்சி நடத்திய விதம், மக்களுக்கு அவர்கள் கொடுத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு காப்பாற்றினாங்க, இல்லை அந்த நம்பிக்கையை காத்துல பறக்க விட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ஒரு உரைகள் தான் குறைஞ்சபட்சம் முதல் முறை நடக்கிற இடைத்தேர்தல். கடந்த காலங்களைப் போல பணம் ஆறா ஓடாதுன்னு நம்பலாம். குறிப்பா ஆளுங்கட்சி அந்த வேலையை செய்யாதுன்னு நம்பலாம். நம்ம
அப்போ ஓரளவு இயல்பாக நடக்க போகிற இந்த தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆவலாக தான் இருக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு 1.25 கோடி பேர் சுமார் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. தாவேக்காங்கிற பேர் கூட அவங்களுக்கு தெரியறதை பற்றி கவலைப்படல. விசில் விஜய் ரெண்டை பார்த்து போட்டாங்க. அப்படி நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு விஜய் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சுக்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மேம்போக்காக ஒரு பார்வை பார்த்தோன்னா சில குடும்பங்கள் பல நண்பர்கள் இந்த வட்டாரத்தில் பேசிட்டு சொல்கிறேன், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் விஜய் பேசுகிற பேச்சை ரசிக்கவில்லை. ஜென்சிக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம், தரம் கெட்ட பேச்சா இருக்கு, இவ்வளவு பொய்கள் பேசக்கூடாது, ஒரு முதலமைச்சர் என்கிற மாண்புமிக்க பதவியில் இருக்கிற ஒருவர் பொதுவெளியில் இப்படி பேசக்கூடாதுன்னு தான் பலருடைய கருத்தாக இருக்குது. இதை சரி விஜய்க்கு சில வாய்ப்பு கொடுப்போம், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை, தன்னை மாற்றிக்குவார் நம்பிக்கை வச்சு தொடர்ந்து விஜய்க்கே ஆதரவு அளிக்கிறாங்களா, இல்லை ஒரு சின்ன செக் வச்சாதான் விஜய்க்கு ஒரு புத்தி வரும், இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு புத்தி வரும், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சி சில முடிவுகள் எடுக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த உணர்வுகளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அமையப்போகிற அணிகளுக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அந்த ரிசல்ட்டில். அந்த நேரத்தில் அதை விவாதிக்கலாம். உங்களுடைய பதிலினுடைய துவக்கத்திலேருந்து ஒரு சின்ன கேள்வி தான், அதாவது ஆளுங்கட்சியினர் பெருசாக பொருளாதாரத்தை இதில் வந்து பயன்படுத்துவாங்கிற ஒரு கடந்த தேர்தலில் கொடுக்கல அப்படின்னு நான் நம்புறேன்னு சொன்னேன். ஏன்னா பணம் தேர்தல் களத்தில் பணம் ஒழிச்சு கட்டப்பட்டா, பண நடமாட்டத்தை ஓரளவாவது தடுத்தா நம்மளை விட யார் சந்தோஷப்படுவா? அப்பதானே மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சார் பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்பி மக்களை நம்பி நிற்கலாம் போல இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை வரும்ல. பாப்போம் இவங்க என்ன மாதிரி ஆளுங்கட்சியான பிறகு தாவேக்கா தேர்தல் களத்தை எப்படி அணுக போகுதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ஆர்வமா இருக்கிறேன். பணம், ஜாதி, மதம் இவை அனைத்தையும் வந்து நாங்க ஒழிச்சிட்டோம் இந்த தேர்தல். ஒழிக்கல, ஆனா தன்னுடைய விசுவாசம் தன் மன்றத்து ஆட்கள்னு சொல்லி அந்த ஜாதியை ஒரு முக்கியத்துவம் பார்க்காம பல தொகுதிகளில் விஜய் வேட்பாளர் நிறுத்தினாருங்கிறது நிஜம். சில தொகுதிகளில் கிடைச்சால நிறுத்தினாருங்கிறது நிஜம். பார்க்கவே இல்லைங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது. மயிலாப்பூர்ல யாரை நிறுத்தினா வெற்றி கிடைக்கும், ஸ்ரீரங்கத்தில் யாரை நிறுத்தினா கிடைக்கும்னு உட்காந்து யோசிச்சானே சார் நீங்க போடுறீங்க. அது தப்பு இல்லைல்ல சார். ஏங்க திமுக அண்ணாதிமுக ஜாதி பார்த்து போடுவாங்க, விஜய் அதை பத்தி பேச அப்படியே புத்தர் மாதிரி உட்கார்ந்து அப்படியே ஒரு தூய அரசியலை கொண்டான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட தான் சேட்டர். தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு திரு எஸ்.வி. லட்சுமணன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட சாதி மதங்களை கடந்து சுருட்டி அவர் மக்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போடலன்னு சொன்னேன். காரணம் அந்த விசில் விஜய் மட்டும் தான் பார்த்தேன். அந்த கருத்துல நான் இன்னைக்கும் மாத்திக்கலையே. அந்த கருத்தையே நான் இந்த பார்வையில சொல்றேன். விஜய் பார்த்து ஓட்டு அது மாதிரி மக்கள் அவரை விட அதிகமா ஜாதியை பார்க்காம தான் போட்டாங்க. பொது தொகுதியில தலித்து ஜெயிக்க வச்சாங்க. நம்ம ஜெயில அங்கே தலித் இளைஞர்மலை ஜெயிக்க வச்சார் அப்படி இப்படின்னு 1-2 சொல்லுவோம்ல. இங்கே பல தொகுதிகளில் பொது தொகுதிகளில் தலித்த துணிச்சல் ஜாதியை ஒழிக்கணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, அதுவும் இருந்தால் நம்ம பாராட்டலாம். வேற வழி இல்லை, இவன் நம்ம விசுவாசி மன்றத்தில் இருந்தவன் அப்படின்னு அந்த பார்வை பார்த்து துணிச்சலாக நிறுத்தினார். அது ஒரு பார்வை. வேற ஆள் இல்லையா அதனால நிறுத்தினாரியா அப்படின்னு யதார்த்தம் 2வது பார்வை. எதுவாக இருந்தாலும் இவரும் ஜாதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல, மக்கள் அது ஒரு பொருட்டா கூட நினைக்கலன்னு சொன்னதைத்தான் நான் பாராட்டினேன். இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. 1.25 கோடி பேர்ல எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேர் பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த 1.5 கோடி பேர் பணம் வாங்கின அந்த 1.5 கோடி பேர் யாருக்கு ஓட்டு பண்ணாங்க? இதைத்தான் நான் அந்த பணத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னேன். புரியுதுங்களா? அந்த கருத்துல எனக்கு எப்போதும் மாற்று கருத்து இல்லை. அதே பண அரசியல மீண்டும் ஊக்குவிக்கிறாங்கிறதா என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. அது வரட்டும் பார்க்கலாம். ஏன்னா இப்ப அவர் என்ன சொன்னாரு, திமுக அதிகமா பணம் குடிச்சு நான் கொடுக்கலன்ற ஒரு பிரச்சாரம். சரி, அதுல எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து விதிவிலக்கா, சி. விஜயபாஸ்கர் இல்ல அந்த விஜயபாஸ்கர்கள் விராலிமலையிலும் கரூரிலும் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டால் எப்படி தேர்தலை எதிர்கொள்றாங்கன்னு பார்த்துட்டு விமர்சிக்கலாம். விஜய் கிட்ட போயிட்டோம், இதுவரைக்கும் சேட்டை பண்ணது சரி, நம்ம இயல்புப்படி சந்திச்சோம், இப்போ 1000 ரூபா 100 ரூபா கொடுக்குறேன்னா கூட தலைவர் திட்டுவார்னு ஒரு பயம் வருதா? அவர் சொல்லிட்டு இருப்பாரு, ஜெயிக்கிற நமக்கு தானே அந்த வழி தெரியும், உன்னோட 3000 கொடுத்தோமா 2000 கொடுப்பா அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்றாரா? இல்லை கடந்த முறை 5000 கொடுத்தாருன்னு ஒரு தகவல் உண்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர்ல. ஏன்னா அவங்க 6 கொடுத்தா நம்ம 5வது கொடுக்கணும். இப்போ 500 கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்ப கொடுத்தீங்க இப்போ ஒண்ணுமே கொடுக்கலன்னு மக்கள் கோபத்தை காட்டுறாங்களா, இல்லை எப்பயாவது திருந்தினாரேன்னு திரும்ப வெற்றி பெற வைக்கிறாங்களா? பல கேள்விகள் இருக்கு. எல்லாத்துக்கும் உடனே பதில் கிடைக்காது. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி.